என் அன்பு குழந்தையே, என் மீதான உன்னுடைய ஆர்வமும் பக்தியும் என்னை கவர்ந்து விட்டது. உடலுக்கு எவ்வளவு குருதி முக்கியத்துவமோ அதை போன்றே என்னை நீ பற்றி கொண்டாய். இதன் பிறகு உன்னை என்னிடமிருந்து யாராலும் பிரிக்க முடியாது. உன்னுடைய பரிசுத்தமான மனம் எவ்வளவு இன்னல்களை சந்தித்தாலும் உன்னுடைய மனம் என்னை நினைப்பதில் எல்லளவும் குறைந்ததில்லை. நம்பிக்கை மேலும் ஒரு மடங்கு அதிகமாகி என்னை நீ நினைத்து வருகின்றாய். நீ என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்கு ஈடு இணையில்லை. தன்னுடைய துன்பத்திலும் எவர் ஒருவர் என்னை வணங்குகின்றனரோ அவரை நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை. நானே கதி என்று என்னை முழு மனதோடு சரணடைந்து என்னுடைய நாமத்தையே உச்சரித்து என்னை வணங்கி வரும் என்னுடைய பிள்ளை, உன்னையும் நான் கைவிடப் போவதில்லை. என்னுடைய மிகப்பெரிய உதவி யார் மூலமாவது நிச்சயமாக உன்னை தேடி வரும். உனக்கு தேவையான யாவையும் செய்து உன்னை நான் மகிழ்விக்கப் போகின்றேன். இத்தனை இன்னல்களுக்கு மத்தியிலும் அப்பா நீங்களே எனக்கு துணை என்று நம்பிக்கையோடு காத்திருக்கும் உன்னை இதன் பிறகும் காத்திருக்க வைக்க மாட்டேன். உனக்கு தேவையானதை, உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் ஆசீர்வதிக்கப் போகின்றேன். உன்னுடைய கர்ம வினைகள் அனைத்தையும் அழித்து உனக்கு நன்மைகளை வாரி வழங்கப் போகின்றேன். என் பிள்ளையே, என்னுடைய பார்வை உன்னை விட்டு சிறிதும் விலகுவதில்லை. ஒரு கணம் கூட உன்னை நான் காப்பாற்ற தவறுவதில்லை. இத்தனை நாட்களாக எத்தனை கஷ்டங்கள், துன்பங்கள், வலிகள், வேதனைகள், பிரச்சனைகள், துரோகங்கள் என அனைத்து சூழ்நிலைகளிலும் உன்னை வழிநடத்திய நான் இதன் பிறகும் நிச்சயமாக உன்னை வழி நடத்துவேன். என்னுடைய கவனிப்பில் உன்னுடைய வாழ்க்கை இருப்பதால் இதன் பிறகு நீ பாதுகாப்பாகவே உன்னுடைய வாழ்க்கையை வாழப் போகின்றாய். ஆபத்துக்கள் உன்னை நெருங்காமல் நான் பார்த்துக் கொள்வேன். உன்னுடைய பல நாள் வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகின்றது. உன்னுடைய துன்பத்திற்கான முற்றுப்புள்ளியை இன்றோடு நான் வைக்கப் போகின்றேன். குழந்தையே, இன்னும் சிறிது நேரத்தில் மிகப்பெரிய ஆச்சரியம் உனக்கு ஒன்று காத்திருக்கிறது. இவ்வுலகில் நான் வாழ்ந்து கொண்டிருப்பதை நீ உணரவில்லை. நான் என்றுமே உன்னுடன் தான் இருக்கின்றேன். இவை அனைத்தையும் நீ அறிய போகும் நேரம் வந்து விட்டது. உனக்கு ஒரு துன்பம் வரும்போது முதலில் அங்கே வந்து உன்னை காப்பது உன்னுடைய அப்பாவாகிய நான் தான். என்னுடைய செல்ல பிள்ளையை என்றுமே நான் தவிக்க விட மாட்டேன். உனக்கு உதவி புரிவதற்காகவே என்னுடைய கரங்கள் இருக்கின்றன. உனக்கு உதவி புரிவதற்காகவே தான் என்னுடைய கரங்கள் இருக்கின்றன. என்னுடைய பிள்ளைக்கு ஒன்று என்றால் நான் ஓடி வந்து நிற்பேன். என்னுடைய மனதில் அப்பா என்று நீ கூப்பிட்டால் நான் எங்கிருந்தாலும் உன்னை தேடி ஓடோடி வருவேன். இதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல பல மாற்றங்களை பெற்று நீ சந்தோஷமாகவே வாழப் போகின்றாய். உன்னை நான் உயர்த்தப் போகின்றேன். நீ சந்தித்த அவமானங்கள், துரோகங்கள், பிரச்சனைகள், இன்னல்கள் என அனைத்தும் ஒரு காரணத்திற்காகத்தான் நிகழ்ந்தன. உன்னுடைய கர்மாக்கள் அதனால் பல மடங்கு குறைந்து விட்டன. புண்ணியங்கள் உன்னுடைய கணக்கில் சேர்ந்து விட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும் நேரம் இது. உனக்கான பொன்னான நேரம் ஆரம்பித்து விட்டது என் செல்லமே. மன மகிழ்ச்சியோடு என்னை தேடி வந்து நன்றி கூற போகின்றாய். இது நடந்தே தீரும். இது என்னுடைய சுப வாக்கு. நம்பிக்கையோடு காத்திரு, நல்லதே நடக்கும். குழந்தையே, நீ கவலைப்படும் போது என்ன பேசுகின்றாய் என்பதை கவனித்து பேசு. இயற்கையும் வாழ்க்கையும் ஒன்றுதான். ஏனென்றால் இருளும் ஒளியும் மாறி மாறி வருகின்றதல்லவா? கடந்து செல்ல கற்றுக்கொள். உன்னை குறை கூறுபவர்கள் யாவரும் உத்தமர்கள் இல்லை என்பதை புரிந்து கொள். இல்லையே, உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடுப்பது சிறந்தது. ஏனென்றால் யாராலும் உன்னுடைய கால்களை கொண்டு நடக்க முடியாது. உன்னுடைய நேற்றைய தோல்விக்கான காரணங்களை நீ அறியாவிட்டால் உன்னால் நாளைய வெற்றிக்கான பாதையில் ஒரு அடியை கூட எடுத்து வைக்க முடியாது. அலராத மனம் கொண்டவனுக்கு இவ்வுலகில் முடியாது என்று எதுவுமே கிடையாது.
அதனால் மனம் தளராமல் தைரியத்தோடு போராடு என் செல்லமே. நான் உன்னோடே இருக்கின்றேன். தந்தையே, நம்முடைய வாழ்க்கையில் எழும் பல கேள்விகளுக்கு விடைகளை தேட முடிவதில்லை. அந்த விடை தேடிய போதும் விடை கிடைத்ததில்லை. ஆனால் அவைகளால் உனக்கு பல அனுபவங்கள் கிடைத்திருக்கின்றன. எல்லோருமே உன்னுடைய தேவை முடியும் வரை உன்னை ஆதரிப்பார்கள். அவர்களுடைய தேவை வெற்றி பெற்றதும் உன்னுடைய செயல்களை அவர்கள் குறை கூற ஆரம்பித்து விடுவார்கள். நல்லதோ கெட்டதோ யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே. நீ நீயாகவே இரு. உன்னை யாராவது நிராகரித்தால் சந்தோஷமாகவே அதனை ஏற்றுக்கொள். உலகில் சாதனை புரிந்த அனைவருமே யாரோ ஒருவரால் நிராகரிக்கப்பட்டுதான் அந்த சாதனையை செய்திருப்பார்கள். குழந்தையே, நீ ஏதாவது ஒன்றை உன்னுடைய வாழ்க்கையில் இழக்கும் போது உன்னுடைய மனதிடம் சொல், இந்த வாழ்க்கை இதைவிட சிறந்த ஒன்றை நமக்கு கொடுப்பதற்காகவே இதை நம்மிடமிருந்து எடுத்திருக்கின்றது என்று. யாரிடமாவது உன்னுடைய கஷ்டங்களை சொல்லி நீ அழ வேண்டும் என்று உன்னுடைய மனம் சொல்லும் போது நீ என்னிடம் வந்து அழு என் தங்கமே. உனக்கு என்னுடைய வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கும். உன்னுடைய ஆறுதல் வார்த்தைகள் யார் மூலமாவது நிச்சயமாக உன்னுடைய செவிகளில் வந்து சேரும். நம்பிக்கையோடு இரு, அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, கலங்காதே. நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இப்போதைய வாழ்க்கை நான் உனக்கு கொடுத்தது. இப்போது நீ அனுபவிக்கும் அனைத்தும் நான் உனக்கு கொடுத்தது என்பதை எப்போதும் மறக்காதே. இதை நீ புரிந்து கொண்டால், புரிந்து கொண்ட மறுகணமே உன் கண் முன்னால் நான் தோன்றுவேன். உன்னை தேடி, உன்னை நாடி, உன் இல்லத்துக்கு உணவு அருந்துவதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன். உன்னை தயார்படுத்திக் கொள். என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. அளவில்லா மகிழ்ச்சியும் அடையப் போகின்றாய். எனது காலடி உன் வீட்டில் படும் நேரம் உன் வீட்டில் சுபிக்ஷம் உண்டாகும். இதுவரை இல்லாத அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் இருக்கப் போகின்றாய். நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது. நீ விரும்பியது அனைத்தும் கிடைக்கவும் போகின்றது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் கலக்கம் கொள்ளாதே, பயப்படாதே. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன். உன் சிக்கல்களை தாங்கும் வலிமையையும் அதை எதிர்கொள்ளும் தைரியமும் உன்னுள் இருந்து கொண்டு நான் உனக்கு தருவேன். உன் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் என் அனுமதியின்றி நடக்காது. உன் வாழ்வில் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அது உன் நன்மைக்காக மட்டுமே என்பதை என்றும் மறவாதே. உன் வாழ்வில் நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகங்களும் எனது ஆசீர்வாதத்தால் அளிக்கப்பட்டது. தாய் எப்படி தன் குழந்தைக்கு ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செய்வாளோ அதே போலத்தான் என் பக்தனாகிய உனக்கு, என் பிள்ளையான உனக்கு எது வேண்டுமோ அதை நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன். என்னை நீ எந்த ஒரு சந்தேகங்களின்றி முழுமையாக நம்பத் தொடங்கு. அப்போதுதான் நடக்கப் போகும் இன்பங்களை மகிழ்ச்சியுடன் அனுபவிப்பாய். நான் முன்பே கூறியது போன்று உன்னை நோக்கி, உன் திசை நோக்கி, உன் இல்லம் தேடி நான் புறப்பட்டு விட்டேன். கூடிய விரைவில் உன் கண்களுக்கு முன் சில அற்புதங்களை காண்பிக்கப் போகின்றேன். உன் இல்லத்தில் என்னுடைய காலடிகளை கூடிய விரைவில் காண்பாய். அதுவே நான் உன் உள்ளத்திலும் இல்லத்திலும் இருப்பதற்கான சாட்சி. எனதிந்த அற்புதங்களை நீ காண வேண்டுமென்றால் என்னை நிறைந்த மனதோடு வணங்க வேண்டும். எந்த சந்தேகங்களும் இன்றி நம்பிக்கையோடு வணங்க வேண்டும். உன் கவலைகள் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு காத்திருக்க வேண்டும். என்னில் நீ உறையும் போதுதான் உன் வாழ்வில் நடக்கும் அற்புதங்களை உன்னால் உணர முடியும். என் அற்புதங்களை உன் கண்களில் பார்க்கும் நேரத்திலிருந்து உன் வாழ்வில்